இப்போ வந்து நம்ம ஒரு நாடகம் பார்க்க போறோம், ஓகேவா? அந்த நாடகம் வந்து எதை பத்தினா, கிறிஸ்து நம்ம உள்ளத்துல பிறந்திருக்காரா இல்லையான்றத பத்தி. கிறிஸ்து வந்து இப்ப எல்லாருமே என்ன பண்றாங்க, ஒவ்வொரு விஷயத்துக்காக செலவு பண்றாங்க. ட்ரெஸ்ஸுலையும் இல்ல மற்ற இதுலையும், சாப்பாடுல. அடுத்தவங்களுக்கு வந்து இப்ப தீபாவளிக்கு ஒருத்தவங்க ஏதாச்சும் கொடுத்தோன்னா கிறிஸ்மஸ்க்கு ரிட்டர்ன் போகும். அது மாதிரி இல்லாம கிறிஸ்து வந்து எதுக்காக பிறந்தாருன்னா, ஏழை மக்களை, ஏழை எளியவரை மீட்கிறதுக்காக பிறந்தாரு. பாவத்துல வாழும் பாவியை மீட்கிறதுக்காக பிறந்தாரு. அவர் ஒரு மனுஷனா பிறந்து என்ன பண்ணாரு, எப்படி வாழணும்ன்றத, ஒரு மனுஷன் எப்படி வாழணும்ன்றத வந்து காமிச்சிருக்காரு. அதுதான் இந்த நாடகத்துல நம்ம வந்து பார்க்க போறோம். நாடகம் பார்க்க ரெடியா? யாருமே ரெடி இல்லையா? ரெடியா? ரெடியா கை தட்டுங்க, ஷேர் பண்ணுங்க. Praise Lord. Hallelujah. Praise Lord. Praise Lord. இந்த வருஷம் கிறிஸ்மஸ் நம்ம வந்து சிறப்பாக கொண்டாடணும். ஆமாப்பா, நான் கூட உங்கள்கிட்ட அதை பற்றி பேசணும்னு நினச்சேன். நம்ம கிறிஸ்மஸ் ரொம்ப இப்போ இன்னும் 2-3 நாள் தான் இருக்குது. அதுக்கு நம்ம அநேக காரியங்களை நம்ம பண்ணணும். இது எனக்கு வந்து நல்ல பட்டு சாரி வாங்கணும், என் பிள்ளைங்களுக்கு நல்ல காஸ்ட்லியான ட்ரெஸ் எடுக்கணும், அப்புறம் நம்ம வீடுக்கெல்லாம் ஒயிட் வாஷ் பண்ணணும், நல்ல கிறிஸ்மஸ் ட்ரீ, பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீயாக போய் நம்ம வாங்கணும். அது மாதிரி யார் வீட்லையுமே வச்சுக்க கூடாது. அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்கி வைக்கணும். நல்லா மேஜர் செட்டு, ஒயிட் வாஷ் அதெல்லாம் பண்ணி நம்ம வந்து நல்லா சூப்பராக செலிப்ரேட் பண்ணணும் இந்த தடவை. பணம்லாம் நாளைக்கு பேங்க்லேருந்து எடுத்து ஓகே, தெருவில் வந்துட்டு ஃபுல்லாக இந்த டெக்கரேஷன் ஃபுல்லாக நம்ம தெருவே இதாக இருக்கணும். எல்லாரும் பார்த்து அப்படியே பிரமிச்சு போகணும். அந்த மாதிரி. ஆமா, அப்புறம் நான் சொல்ல மறந்துட்டேன், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டுருணும். எல்லாருக்கும் நல்ல கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும். நல்ல எக்ஸ்பென்சிவ் கிஃப்டா நம்ம வாங்கி வச்சிருக்கேன். இன்னும் சிலருக்கு வாங்க வேண்டியது இருக்கு. அதெல்லாம் வாங்கி வச்சு நம்ம வந்து சூப்பரா செலிப்ரேட் பண்ணிடலாம். அப்புறம் இது பிரியாணி வாங்குறதுக்கு மட்டன் ஒரு ஆடை வாங்கி கட் பண்ணி செய்யலாம். ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். அப்புறம் கேக் ஆர்டர் பண்ணணும். எல்லாருக்கும் நல்ல சூப்பரான கம் கேக் வாங்கணும். இது எங்கள் அண்ணெல்லாம் வருவாங்க. அப்புறம் அந்த இது ட்ரிங்க்ஸ் எல்லாம் நிறைய வாங்க, ஒரு காட்டன் பீர் வாங்கியாகணும், ஒயின் வாங்கியாகணும், ரம் எல்லாமே வாங்கி. இதெல்லாம் நீங்க பார்த்துக்கோங்க, மற்ற காரியங்கள்லாம் நான் பார்த்துக்கிறேன். டெக்கரேஷன் வந்து சிறப்பாக கொண்டாடணும். ஆமா ஆமா, நம்ம எல்லாம் நம்ம நல்லா இது பண்ணவே கூடாது. நல்லா செலவு பண்ணி நம்ம சூப்பரா அதை செலிப்ரேட் பண்ணணும் இந்த கிறிஸ்மஸ். ஐயா வணக்கம் ஐயா. ரொம்ப நேரமா நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்டுட்டு இருந்தேன். ஒரு சின்ன உதவி இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட கேட்கலாம்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, என் பையனுக்கு, என் பிள்ளைக்கு வந்து கொஞ்சம் ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் செலவு இருக்கு. அதனால கொஞ்சம் உதவி நீங்க செய்வீங்க. ஒரு 1000 தடவை கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். கடவுள் உங்களை ரொம்ப புண்ணியம் கொடுப்பாரு. என்னப்பா, இவருக்கு இப்பதானே சம்பளம் கொடுத்தோம், அதுக்காண்டி திரும்பி அடுத்த வந்து காசு வேணும்னு கேட்கிறாரு. எங்களுக்கே கிறிஸ்மஸ் இருக்கு, நிறைய செலவுகள் இருக்கு. நீங்க இப்ப வந்து திரும்பி காசு கேட்டா என்ன பண்ண முடியும்? நாங்களே வேற யார்கிட்டயாவது தான் இந்த எக்ஸ்ட்ரா வர செலவுக்கு வாங்கணும். அந்த மாதிரி கொஞ்சம் தயவு பண்ணுங்க ஐயா. இந்த கிறிஸ்மஸ் டைம்ல போயிட்டு நீங்க உங்க பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, அது சரியில்லை அப்படின்னு வந்து எங்க கிட்ட பணம் கேட்கறது வந்து சரி கிடையாது. வீட்டுல வேலை பாக்குறீங்களா, வேலையை பார்த்துட்டு போங்க. உங்களோட சம்பளம் வந்து நாங்க கரெக்டா தருவோம். அதுக்கு மேல எங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. சம்பளம் கரெக்டா 1ஆம் தேதி கொடுத்துருவோம். எதுவும் கொடுக்க முடியாது, முன்னாடி எல்லாம் கொடுக்க முடியாது. நீங்க உங்க வேலையை பாருங்க, அவ்வளவுதான். மன்னிச்சுக்கோங்க ஐயா. சரிங்க. ஹலோ பிரதர், வாழ்வனால் பிரதர், எப்படி இருக்கீங்க? பிரைஸ்லா பாஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். ரொம்ப நல்லா இருக்கோம் பிரதர். ஆக்சுவலா நாங்க வந்து இன்னைக்கு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் இல்லையா, பிறக்க போறார் இல்லையா, அதனால கேரல் சர்வீஸ் வரணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு 5 நிமிஷம் நீங்க வெயிட் பண்ணீங்க அப்படின்னா நாங்க வந்துருவோமே. கண்டிப்பா வாங்க பாஸ்டர், நாங்க வெயிட் பண்றோம். வீட்டுல தான் இருக்கோம். வாங்க பாஸ்டர் வராங்க. கேரல்ஸ் நம்ம வீட்டுல வாங்க வாங்க, நம்ம எல்லாம்
நம்ம எல்லாம் சேர்ந்து போவோம். பிரதர் அங்க வீட்டுல தான் இருக்கிறாரா, போய் நல்லபடியா பாட்டு பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்திட்டு நம்ம வர போறோம். வாங்க பிரதர். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட் சிஸ்டர். Praise the Lord. சரி, நம்ம தொடங்குவோமா? பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, சகலத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சகலத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் சலை சாய்க்கலானார்க்கு, தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார், குளிரும் பனியும் தொட்டினிலே கோமகனம் தொட்டினிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ, தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி. ஒரு ஜெபம் பண்ணுவோமா பிரதர்? ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காய் ஆண்டவர் நன்றி செலுத்துகிறேன். அவன் இந்த சகோதர குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. தேவன் கொடுத்த அந்த சந்தோஷம் இவங்களுக்குள்ள நிறைவாய் இருக்க கடவுது. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். We wish you a Merry Christmas, Merry Christmas, Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. Praise Lord, brother. Happy Christmas. Praise the Lord. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் பிரதர். ஆக்சுவலா இந்த ஊழியத்துக்காக நீங்க ரொம்ப உதவி செய்திருக்கீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்புறம் என்னப்பா, எப்படி நல்லா இருக்கிறீங்களா? இன்னைக்கு உள்ள ஊழியம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சு. எப்படி நீங்க என் கூட வரீங்களா? வீட்டுக்கு போயிட்டு அப்படியே போலாம், நான் கொண்டு விடுறேன். இல்ல பாஸ்டர், நமக்கு வேற வண்டி இருக்கு, நம்ம செப்பரேட்டா போகலாம். அப்படியா? சரி சரி. அப்ப வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ். சர்ச்சு கிறிஸ்மஸ் முடிஞ்சாச்சு, நம்ம கிறிஸ்மஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆமாண்ணா, நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுறேன். மச்சான், ஸ்பாட்டில் ரெடியா இருக்கா? நம்ம பார்ட்டி இனிதான். எல்லாருக்கும் என்னுடைய ஹாப்பி கிறிஸ்மஸ். இயேசு எனக்காகவும் உங்களுக்காகவும் பிறந்தார். உலகெங்கும் உள்ள உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் சந்தோஷமாக இருக்கின்ற நல்ல நாள் இது. ஆனாலும் சில மக்கள் பசியும் பட்டினிமால் இப்பொழுது பாடிக்கொண்டிருக்கிறார்கள். நமக்கு இந்த கிறிஸ்மஸை விசேஷமாக கொண்டாட வேண்டும். ஆமாங்க, எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறாங்க. அதே போல ஏழை எளிய மக்களுக்கும் சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக நம்ம ஏதாவது பண்ணணுங்களே. கட்டாயமாக பிள்ளைகள் எங்க போயிருக்கிறாங்க? பிள்ளைகளும் அந்த தெருவுல கொஞ்சம் ஏழை மக்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்காக உணவும் உடைகளும் கொண்டு செஞ்சிருக்காங்க. நல்லது நல்லது செய்தாங்க. சுந்தர் வாராரு, என்ன பேரு? வா சுந்தர், உள்ளவா. ஐயா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், கடவுள் எல்லாம் நல்லா இருக்கிறோம். ஐயா, ஒரு சின்ன உதவி உங்கள்கிட்ட கேட்கலான்னு வந்தேன். என் பையனுக்கு, பிள்ளைக்கு வந்து கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் செலவு இருந்தது. அதனால ஏதாவது உங்களால முடிஞ்ச உதவி நீங்க செய்தீங்க அப்படின்னா ரொம்ப கடவுள் புண்ணியமா இருக்கும். ஏப்பா நேரமே சொல்லல, இப்ப போய் சொல்லிட்டு இருக்க. இப்ப எப்படி இருக்கு? நான் எப்படி கேட்கலான்னு தெரியாம இருந்தேன். இப்போ கொஞ்சம் கண்டிப்பா அவசியமா போகணும். அதனால கொஞ்சம் உதவி செய்யுங்க ஐயா. இங்க பாருங்க, கார் கட்ட வச்சிருந்தோம்ல, நீங்க அவங்கள கூப்பிட்டு சொல்லுங்க. அது அடுத்த மாசம் தரோம்.
தரம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஐயா. இதில் 1500 இருக்குது வச்சு குழந்தைக்கு நல்லதமாக ட்ரீட்மெண்ட் பண்ணி ஓகே கடவுள் உங்கள் குழந்தையை பரிபூர்ண சுகம் தரட்டும். நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ரொம்ப நன்றி ஐயா. கடவுள் ரொம்ப உங்களை ஆசீர்வதிப்பாரு. நாங்கள் ரொம்ப வேண்டிக்கிறோம். நன்றி எங்களுக்கு அல்ல, கர்த்தருக்கே ஒரு உரிமை ஆகட்டும். ஓகே, ஆண்டவருக்கே நன்றி ஆகட்டும். சரி ஐயா. அப்பா அப்பா நீங்க சொன்னது போல இந்த தெருவுக்கும் அடுத்த தெருவுக்கும் நான் ரொம்ப நல்லதுப்பா. நீங்களும் எல்லா மக்களுக்கும் தேவைகளை யார் யார் தேவையோட இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் நீங்க உதவி செய்யணும். அதுதான் நம்ம ஆண்டவருக்கு செய்யற கடமை. ஏன்னு சொன்னா ஜீசஸ் வந்து இந்த உலகத்துல வந்த பொழுது நன்மை செய்கிறவராய் சுற்றி திருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல நீங்களும் ஏசப்பாக்காக நன்மை செய்கிறவர்களாய் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் நீங்க வரணும். அதுக்காக அனுதினமும் அவர்கிட்ட ஜெபித்து அவருடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். அப்பதான் எந்த சூழ்நிலையிலே நம்ம ஆண்டவருக்காக நிற்க முடியும். எந்த கஷ்டத்திலும் அவருக்காக எதையாவது செய்யணுங்கிற எண்ணம் எப்போதும் மனசுல இருக்கணும். எந்த ஏழை எளியவர்களை பார்த்தாலும் அவங்களுக்கு உதவி செய்யணும், அந்த எண்ணம் எப்பவுமே இருக்கணும். அது நமக்கு இயேசு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது. புரியுதா? இப்போதான் எனக்கு மனசுக்கு ஒரு சமாதானம் வந்தது. உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் சமாதானம் உண்டாகட்டும். எல்லோருடைய மனதிலும் உள்ளத்திலும் இயேசுவானவர் பிறக்கட்டும். ஆமென். இப்போ ஒரு நாடகம் பார்த்தீங்க, இதுல 2 டைப்பான குடும்பம் பார்த்தீங்க. அப்புறம் வந்து சர்ச்சுக்கு வரவங்கள ஒரு 2 டைப்பா பார்த்தீங்க. எப்படி பாஸ்டர் வந்து என்ன பண்ணாரு, அவங்களுக்கு கிறிஸ்மஸ் வாழ்த்து சொல்லிட்டு நல்லபடியா போனாரு. அதுல இருக்க பசங்க என்ன பண்ணாங்க, கிறிஸ்மஸ்னா தண்ணி அடிச்சுட்டு சுத்துறது அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு அந்த மாதிரி செலவு பண்ணாங்க. இன்னொரு குடும்பத்தை பார்த்தீங்க, ஆடம்பரமா செலவு பண்ணாங்க. அந்த ஆடம்பரத்துல எல்லாருக்கும் யூஸ்ஃபுல் ஆகுற மாதிரி இல்லை, எல்லாம் ஆடம்பரமா இருந்தது. இன்னொருத்தவங்க அடுத்தவங்களுக்காக உதவி பண்ணணும்னு அவங்க தேவையை விட்டுட்டு அடுத்தவங்களுக்காக உதவி பண்ணாங்க. நம்மளும் இது போலதான் நம்ம வாழ்க்கையில இருக்கணும். நம்ம வந்து நம்ம உடையில ட்ரெஸ்ல கிறிஸ்து பிறக்கிறது இல்லை, நம்ம உள்ளத்துல கிறிஸ்து பிறக்கணும். அதுதான் வந்து நம்மளோட எண்ணமா இருக்கணும். எந்த நெஞ்சுக்குள்ளே நீ பிறக்க எனக்கு என்ன கவலை இறைவா, இனி அச்சம் என்பது எனக்கில்லை, வழி எங்கும் தடையில்லை தலைவா. எந்த நெஞ்சுக்குள்ளே நீ பிறக்க எனக்கு என்ன கவலை இறைவா, இனி அச்சம் என்பது எனக்கில்லை, வழி எங்கும் தடையில்லை தலைவா. உங்கள் பிறப்பு சிறப்பு தருமே, இறை அரசு நனவாகுமே. உங்கள் பிறப்பு